சில நண்பர்களை பார்க்கும் பொழுது அவங்க கோயிலுக்கு போகிறதுக்காக விரதங்கள் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அவங்க பார்த்தீங்கன்னா, அவங்களோட ஆக்டிவிட்டீஸ் வந்து ரொம்ப ரொம்ப பணிவாக பவ்யமாக இருப்பாங்க. எல்லாருக்கும் மரியாதை கொடுப்பாங்க. கெட்ட வார்த்தைகள் அவங்க வாயிலிருந்து வராது. அதிகாலையிலே எந்திரிச்சு கோயிலுக்கு போகிறது என்ன, ஒரு பக்திமயமாக இருப்பாங்க. அதே மாதிரி இந்த சிகரெட்டு, ட்ரிங்க்ஸு இது எல்லாத்தையும் விட்டுட்டு ரொம்ப ஒழுக்கமாக நடந்து கொள்வார்கள். இவங்க ரொம்ப ரொம்ப நல்ல மனிதர்களா இருப்பாங்க. ஆனா, அதே கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவங்களா இவங்க அப்படிங்கிற மாரி இருப்பாங்க. திரும்பவும் அதே சிகரெட்டு, அதே ட்ரிங்க்ஸ் பழக்கங்கள், கெட்ட வார்த்தைகள், மற்றவர்களை தரக்குறைவாக பேசுவது, இதெல்லாம் வந்து திரும்ப அந்த பழைய மனுஷன் வந்து உள்ள வந்துரும். இது சரியான ஒரு முறையா? அப்படின்னு பார்க்கும்போது, இந்த இடத்துல தான் வேதாகமம் வேதாகமம் சொல்லுகிற சத்தியங்கள், இயேசு கிறிஸ்துவின் போதனைகள் வித்தியாசப்படுகிறது. ஒரு மனிதன் எப்பொழுதுமே ஒரு நல்ல வாழ்க்கை, ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை, ஒரு தூய வாழ்க்கை, மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக, தனக்கும் பிரயோஜனம் உள்ளவனாக, கடவுளுக்கும் பிரயோஜனம் உள்ளவனாக வாழ்கிற வாழ்க்கையை தான் வேதாகமம் எப்பொழுதுமே அது போதிக்கிறது. தாவீது என்ற ஒரு பக்தன் வந்து ஆண்டவரிடத்துல ஜெபிக்கிறான். ஒரு ஜெபம் சங்கீதம் 139 23 24 வசனங்களை நம்ம வாசிக்கும் பொழுது, அந்த கடைசி 2 வசனங்களை பார்க்கும்போது தாவீது சொல்லுகிற காரியம் என்னன்னா, ஆண்டவரே, என் இருதயத்தை சோதித்து பாரும், என் சிந்தனைகளை நீர் ஆராய்ந்து பாரும், ஆராய்ந்து பார்த்து என்னில வேதனை உண்டாக்கும் வழிகள், அதாவது தீய வழிகள் எதுவும் உண்டோ என்று பார்த்து என்னை நித்திய வழியிலே என்னை நடத்தும் என்று சொல்லி ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறார். அது என்ன அந்த நித்திய வழி என்பது? இயேசு கிறிஸ்துவின் போதனைகள் தான் அந்த நித்திய வழி. இங்கே பூமியில வாழ்கிற வாழ்க்கையில ஒரு பிரயோஜனமுள்ள பாத்திரமாக மற்றவர்களுக்கும், தனக்கும், சமுதாயத்துக்கும், கடவுளுக்கும், எல்லாருக்கும் ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை, பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்து, தேவனுக்கு பிரியமாய் வாழ்ந்து மறுமையிலே பரலோகத்துக்கு போகிற வழிதான் அந்த நித்திய வழி. அப்ப அந்த நித்திய வழியிலே என்னை நடத்தும், எனக்குள்ள இருக்கிற தீய காரியங்கள், தீய பழக்க வழக்கங்களை என்னை விட்டு அகற்றும் என்று சொல்லி ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறான். இதுதான் ஒரு சரியான ஒரு சத்தியமா இருக்கிறது. வேதாகமம் போதிக்கிற சத்தியம் இதுதான். எப்பொழுதுமே ஒரு மனிதன் ஏதோ ஒரு விரதத்துக்காக, ஒரு கோயிலுக்காக, ஒரு சின்ன ஒரு சீசனுக்காக அல்ல, எப்பொழுதுமே பரிசுத்தமாய் வாழ்கிறதற்கு கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். அதுதான் வேதாகமம் எப்பொழுதுமே போதிக்கிறது. அதை நாம் புரிந்து கொள்வோம். இயேசுவின் போதனைகளை நம்ம கற்றுக்கொள்வோம். அதன்படி நம்ம வாழ நம்மை ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். மீண்டும் நாளைக்கு சந்திப்போம். ஹேவ் அ குட் டே.